ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் செய்யணும். சாய்ராம், நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய 107ஆம் ஆண்டு மகா சமாதி புண்ணிய திதி வருகின்ற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வேலைக்கிழமை உலகெங்கும் எல்லாவுடைய சாயப்பா கோயிலில் இந்த புண்ணிய திதியை அனுசரிக்கப்படுகிறது. சாய்ராம், நம்ம சென்னையிலிருந்து ஷீரடிக்கு ஒரு 22 சாய் பக்தர்களை பாபாவுடைய 107வது புண்ணிய திதிக்கான நம்ம அழைச்சிட்டு போறோம். சாய்ராம், கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் நம்ம ஷிரடியில் இருக்க போறோம். பாபாவுடைய இந்த மகா சமாதியை நம்ம ஷிரடியில இருந்து நம்ம ஆத்மாத்மா வணங்க போறோம். அப்படிப்பட்ட மகா சமாதியோடைய ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லி இந்த பதிவுக்குள்ள நம்ம போலாம். சாய்ராம், பாபா தன்னுடைய மரணத்தை, அதாவது 1918 அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி புண்ணிய விஜயதசமி திதி என்று பாபா சரியா மத்தியானம் 2:30க்கு தன்னுடைய சூத உடல் நிறுத்தாரு. அதாவது பாபா மகாசமாதி அடைஞ்சாரு. ஏற்கனவே ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி, அதாவது 1916ல பார்த்தீங்கன்னா பாபா தன்னுடைய மரணத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் கொடுத்திருப்பாரு. அது யாருக்குமே ஒரு புரிதல் இருந்திருக்காது. அதாவது அன்னைக்கு தசரா, இந்த எல்லையை விட்டு தாண்டக்கூடாது பாபா சொல்லியிருப்பாரு. அன்னைக்கு பாபா கடும் கோபம் அடைஞ்சிருப்பாரு. இது என்னுடைய தசரா, எல்லையை விட்டு எல்லாம் தாண்டாதீங்க அப்படின்னு அந்த ஷிரடி வாசிகள் சொல்லியிருப்பாரு. உதாரணம், பாபா தன்னுடைய கஃப்னி எல்லாமே கிழிச்சிட்டு பாபா என்ன பண்ணுவார்னா, அது பிறந்த மேனியா பாபா நிற்பாரு. அப்போ தன்னுடைய கஃப்னியை பார்த்தீங்கன்னா துணியில போட்டு எரிப்பாரு. அந்த துணியிலிருந்து வர தீப்பந்தம் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டத்தை தோடும். இந்த நிலையில மக்களுக்கு என்ன பண்றது, பாபா இவ்வளோ ஏன் கோபம் அடைகிறாரு அப்படின்னு அங்க இருக்க பக்தர்கள் எல்லாமே ஆச்சரியமா நிற்பாங்க. அப்போ பாபாவுடைய முதன்மை சேவகர் திரு பாகோஜி ஷெண்டேல் பார்த்தீங்கன்னா அவர் உடனே போய், சாய் ஏன் இவ்வளோ கோபமா இருக்கீங்க, அமைதியாவங்க சொல்லிட்டு அவர் ஒரு கஃப்னி போட்டு பாபாவை சாந்தப்படுத்துவாரு. அப்போ பாபா சொல்லியிருப்பாரு, இது என்னுடைய தசரா, இந்த எல்லையை நீங்க தாண்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாபா சொல்லுவாரு, தாத்தியாவுக்கு, அதாவது ராமச்சந்திரா தாதா பட்டேலுக்கு உடம்பு சரியாம போகும் அந்த ஆண்டு. அப்போ ராமச்சந்திரா தாதா பட்டேல் பார்த்தீங்கன்னா பாபாண்ட வேண்டுவாரு, சாயே நான் இன்னும் எத்தனை நாள் இருப்பேன்னு தெரியல, என்னோட மரணம் நான் எண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபாண்ட வேண்டுவாரு. பாபா திரு ராமச்சந்திரா தாதா பட்டேலுக்கு பிரத்யேகமான ஒரு கனவு காட்சி கொடுப்பாரு. அவர் தலை கிட்ட போயிட்டு, நீ கவலைப்படாத, உன்னுடைய மரண ஓலை வாபஸ் பட்டிருக்கு. ஆனால் சக ஆண்டு 1918 அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி புண்ணிய விஜயதசமி திதி என்று தாத்தியா மரணம் அடைவான் அப்படின்னு பாபா சொல்லுவாரு. இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு பாபா ராமச்சந்திரா தாதா பட்டேல் கூட சொல்லியிருப்பாரு. காலங்களும் வெகு வெகுவா கடந்து போயிட்டே இருக்கும். ராமச்சந்திரா தாதா பட்டேல் பார்த்தீங்கன்னா அந்த ஷிரடி கிராமத்தில் ஒரு தையல்காரர் இருப்பாரு, பாலா கணபதி சிம்பி. அவரு மட்டும் கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவாரு. நாட்கள் கடந்து போக கரெக்டா 1918 அந்த அக்டோபர் மாதம் வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம தாத்தியாவுக்கு உடல் பலவீனமாகும். தாத்தியாவுக்கு நாடி நரம்பு எல்லாமே அடங்கி போகிற ஸ்டேஜில் வந்துட்டு இருக்கோம். பட் சேம் டைம் அங்கு தோரகமாயில பாபா கரெக்டாக 1918 செப்டம்பர் மாதம் 28 அக்டோபர் 15 வரையும் பாபா எங்கேயுமே போல ஜரத்தால பாபா தோரகமாயிலே படுத்துட்டாரு. அங்கே தாத்தியாவும் பலவீனமாகறாரு, இங்கே பாபாவும் பலவீனமாகறாரு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா தாத்தியா எப்போ வேணா மரணம் அடைவார் அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கு. பாபா பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்க மாதிரி அங்கே இருக்க பக்தர்கள் எல்லாமே நினைக்கிறாங்க. கரெக்டாக அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி புண்ணிய விஜயதசமி திதிக்கு அன்னைக்கு மத்தியானம் பாபா தீபார்த்தனை காட்டி எல்லாருமே ஆரத்திலாம் பாடுறாங்க. பாபாவை அன்போடு எல்லாரும் வீட்டுக்கு போங்க, எல்லாரும் ஒத்துமையா இருங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறமா லட்சுமிபாய் ஷெண்டேலுக்கு 9 நாணயங்கள் நவநீத பக்திகள்லாம் கொடுக்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பூட்டியும் ஷியாமாவும் நானா சாஹிப் சந்திரகர் இவங்க எல்லாமே வாதாக்கு போயிட்டு சாப்பிட்டு அமைதியாக இருங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துலனா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு செய்தி வருது. என்ன செய்தின்னா, பாபா மகா சமாதி அடைஞ்சிட்டாரு, பாபா சமாதி அடைஞ்சிட்டாரு. உடனே பூட்டி ஷியாமா எல்லாமே ஓடி பார்ப்பாங்க. அங்கு பாபா பார்த்தீங்கன்னா திரு லேட் பாயாஜி அப்பா கோட் மடியில பாபா சாஞ்சவாறு பாபா தன்னுடைய சூத உடலை நீர்த்திருப்பாரு. இதே நேரம் பார்த்தீங்கன்னா தாத்தியா அங்கே உயிர் பொழைச்சிருப்பாரு. தன்னுடைய பக்தனுக்காக தன் உயிரை கொடுத்துட்டு பாபா போயிருப்பாரு. ஏன்னா நம்ம பாய்சாபாய் அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க இறக்கும் போது தாத்தியா பற்றி பாபா கிட்ட சொல்லுவாங்க, பாபா அவனுக்கு யாரும் இல்லை, நீ தான் அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாபாவை தாத்தியா பார்த்தீங்கன்னா அன்போடு மாமான்னு கூப்பிடுவாங்க. அந்த அம்மா, அந்த பாயசாமா சொன்னதுக்கு காரணம் அவங்களுடைய அன்பு, அவங்களோட பக்திக்கு காரணமா பாபா தன்னுடைய தாத்தியாவுக்காக தன் உயிரை கொடுத்து பாபா போயிருப்பாரு. பாபா மகா சமாதி அடைஞ்ச விஷயத்தை காட்டுத்தீயா அந்த ஷிரடிவாசி கிராமத்தில் எல்லாம் பரவி எல்லா மக்களும் அவர் வாழ்ந்த அந்த மசூதியான தோரகமாய்க்கு சுமார் 60 வருஷம் வாழ்ந்திருக்காரு. அப்படிப்பட்ட சாந்தி நிலையத்துக்கு
கண்ணீரோட அழுகுவாங்க. ஏன்னா அந்த கண்ணீருக்கு வந்து விலை மதிப்பே இல்ல. அவர் வாழ்ந்தது அங்க தான், அவர் சமைச்சது அங்க தான், அவர் ஆசீர்வாதம் பண்ணது அங்க தான், எண்ணற்ற பக்தர்களுக்கு நோய் நொடி தீர்த்ததும் அங்க தான். அந்த மசூதி, அந்த தோரகமாய், அப்படிப்பட்ட தோரகமாய்க்கு அங்க ஷிரடி வாசிகள் எல்லாமே வந்து அழுது, "ஓ சாய்நாதா, அவங்கள எப்போ பார்க்க போறோம்?" அப்படின்னு எல்லா பக்தர்களும் அழுது கேட்பாங்க. ஆனா பாபா சமாதி அடையறதுக்கு முன்னாடி சில குறிப்புகள்லாம் சொல்லுவாரு. "நான் இறந்து விட்ட போதிலும் என்னுடைய சமாதியில இருக்க எலும்புகள் என் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும். என்ன மனதார நினைச்சீங்கன்னா எந்த இடத்துலலாம் என்ன காண முடியும். அதனால நம்பிக்கை இழக்காதீங்க. எப்பொழுதும் உங்களுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன்." அப்படின்னு பாபா சொல்லுவாரு. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா பூட்டி கட்டின அந்த வாதா, முரளிதரனை பிரதிஷ்டை பண்ண அந்த சிலை, இது எல்லாமே பூட்டிக்கு ஒரு கனவா இருக்கும். பாபா மகா சமாதி அடையறதுக்கு முன்னாடி பூட்டி என்ற சொல்லுவாரு, என்னை கொண்டு போய் வாதால வைங்க அப்படின்னுவாரு. அங்க நம்ம ஆடலாம், பாடலாம், விளையாடலாம்னு. அதுக்கப்புறம் எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து பாபாவை எங்க நல்லடக்கம் பண்றது சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. திரு ராமச்சந்திரா தாதா பட்டேலும் அதே போல உள்ளூர்வாசி மகள்சாபதியும் எல்லாம் சேர்ந்து எங்க பாபாவை வந்து பூட்டி கட்டின அந்த வாதால தான் நல்லடக்கம் பண்ணணுவாங்க. இறுதியா எல்லாருடைய வாக்கெடுப்பு ஒத்துமையான உடனே பாபாவுடைய திருமேனியை வந்து ஊர்வலமா கொண்டு போயிட்டு முரளிதரனுக்காக பிரதிஷ்டை பண்ண அந்த வாதால மத்தியில பாபாவுடைய மகா சமாதி பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட பாபா இன்றும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காரு, இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்மளுடைய தலைமுறை தாண்டியும் இன்னும் எத்தனை தலைமுறை வந்தாலும் பாபா வந்து உங்களை தொடர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்படிப்பட்ட பாபாவுடைய மகா சமாதி 107ஆம் ஆண்டு மகா சமாதி பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வருது. நீங்க அனைவருமே பாபாவுக்கு அன்னைக்கு வேலைக்கிழமை இருக்கிறதால பாபாவுக்கு நெய்வேத்தியம் வைங்க, பூ அலங்காரம் பண்ணுங்க, இதயபூர்வமாக உங்களுடைய நம்பிக்கையை, உங்களுடைய பக்தியை அவருடைய பாதத்தில் கொடுங்க. அந்த நாள் பார்த்தீங்கன்னா குறிப்பா மகா சமாதி அடைஞ்ச நாள்ன்றதால 43, 44, 45னா பாபாவுடைய சாய் சச்சரிதத்துல மகா சமாதி அடைஞ்ச சாப்டர் வரும். அதை நீங்க வந்து பாராயணம் பண்ணி உங்களுடைய பக்தியை பாபாண்ட கொடுங்க. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சாய்ராம், நம்ம ஷிரடியில் இருக்கிற இந்த 4 நாட்களுமே உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையை நம்மளுடைய சேனல் மூலயமா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க. இந்த வீடியோ பதிவு கீழே உங்களுக்காக பாபாவுடைய இந்த 107ஆம் மகா சமாதி நாளில் நம்ம ஷிரடியில் இருக்க அந்த 4 நாட்களுமே நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். உங்களுடைய பிரார்த்தனையை கண்டிப்பாக நிறைவேறும் சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பாதில் வச்சு இந்த பதிவை முடிக்கிறோம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், அல்லா மாலிக்.